ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம கண் பார்வையை தெளிவடை வைக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கை மருத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட முறையில நான் முயற்சி செய்த ஒரு விஷயம், அதாவது முயற்சி செய்து நல்ல ஒரு வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இது என் பொண்ணுக்கு பர்சனலா நான் ட்ரை பண்ண ஒரு விஷயம். என் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா தூர பார்வை குறைவாக இருந்தது. அதாவது அவளுக்கு -0.75 இருந்தது லெப்ட் சைட்ல, இடது கண்ணில். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா -1.25, அதாவது வலது கண்ணில் இருந்துச்சு. ஒரு மாதம் தொடர்ந்து கண்ணாடி போட்டா. அந்த ஒரு மாதமும் நான் தொடர்ந்து இந்த 3 மருத்துவம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அவளுக்கு அவ கண்ணாடி ஒரே மாதத்துல தூக்கி எட்ட போட்டுட்டா. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமெடி இது. பார்வை குறைபாடுகளே 2 விதமான குறைபாடுகள் இருக்கு. கிட்ட பார்வை, தூர பார்வை. இந்த 2 குறைபாடுகளுக்குமே இந்த மருத்துவம் பொருந்தும். பொதுவாக பார்வை குறைபாடு எதனால ஏற்படுன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மருத்துவத்தை நம்ம பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். விட்டமின் ஏ டெபிஷியன்சி, அதாவது விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்வை குறைபாடு ஏற்படும். விட்டமின் ஏ குறைபாடு எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது விட்டமின் ஏ என்பது என்னன்னா நம்மளுடைய உடம்புல நீர்ச்சத்தை அதிகமாக தக்க வைக்கக்கூடிய ஒரு பொருள். அது விட்டமின் ஏ குறையும் போது, அதாவது நம்மளுடைய உடம்புல நீர் சத்தும் குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே கண்கள்ல ஈரப்பதம் இருக்கணும். அந்த நம்மளுடைய உடம்புல ஈரப்பதம் குறையும் போது கண்கள்லயும் ஈரப்பதம் குறைய ஆரம்பிக்கும். அந்த ஈரப்பதம் குறைந்தாலே நமக்கு பார்வை குறைபாடும் ஏற்பட ஆரம்பிக்கும். இது மிக முக்கியமா உங்களுக்கு சிம்பிளா புரியணும் பாத்தீங்கன்னா, அதிகமாக கம்ப்யூட்டர், லேப்டாப் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம கண்கள்ல வறட்சி ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால ஈஸியாகவே பார்வை குறைபாடு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்ப நம்ம முதல் ஹோம் ரெமெடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பேர் விளக்கெண்ணெய். அதாவது விளக்கெண்ணன்றது விளக்குல ஏத்துற எண்ணெய் கிடையாது. கேஸ்டர் ஆயில் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. தமிழ்ல இன்னொரு பேர் ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கான பியூர் தமிழ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா விளக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடைகளை கேட்டு பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. இது சுத்தமான எண்ணெயா வாங்கிக்கங்க. அதுல ஒரே ஒரு சொட்டு, அதிகமா பயன்படுத்தணும். 1 to 2 சொட்டு போதும். அதை ஊத்தினாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அதிகமான ஸ்டிக்கி, அதாவது பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது ஆனா அதிகமான குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு எண்ணெய் இது. மத்த எந்த எண்ணெயிலுமே இந்த இது கிடையாது. அது மாதிரி விட்டமின் ஏ அதிகம் நிறைந்ததும் இதுலதான் இருக்கு. அதாவது ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸும் அதிகமா இருக்கு இதுல. இதை கொஞ்சமா எடுத்துட்டு உங்களுடைய கண்ணை சுற்றி நல்லா தடவி விட்டுடணும். இது நீங்க தடவி விட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் விட்டாலும் ஆச்சு, இல்லைன்னா நைட் ஃபுல்லாவே விட்டாலும் ஆச்சு. கண்டிப்பா விட்டலாம், ஒன்னும் பிரச்சனை ஏற்படாது. அது மாதிரி கண்கள் உள்ள போனாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நீர் வடிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கெட்ட அழுக்குகள் வெளியேறும். அப்புறம் கொஞ்சமா எடுத்து உங்களுடைய உச்சம் தலையில கொஞ்சம் அரைக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கைகள், இந்த இடத்துல முட்டி இருக்கு இல்லையா, மடங்குற இடம், அதுல கொஞ்சமா அரைக்கி விட்டுருங்க. இதை எப்பெல்லாம் பண்ணணும்னா கரெக்டா 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1 மாதத்துல கண்டிப்பாக உங்களுடைய கண் பார்வை தெளிவடையும். அடுத்ததா பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையில 2 விதமான பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு. வெள்ளை பொன்னாங்கண்ணி, சீம பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. சீம பொன்னாங்கண்ணி அதிகமான குளிர்ச்சி தன்மை கொண்டது. அதனால வெள்ளை பொன்னாங்கண்ணியை பயன்படுத்தலாம். அதாவது நீட்டி இலைகளை கொண்டு இருக்கும். இது பொதுவாகவே கீரை கடைகள்ல மட்டும்தான் கிடைக்கும். இந்த கீரையை பொரியலா ஒரு வாரத்துக்கு 3 தடவையாச்சும் சாப்பிடணும். அது மாதிரி எண்ணெய் தேய்க்கிற அன்னைக்கு, அதாவது அந்த விளக்கெண்ணெய் தேய்க்கிற அன்னைக்கு இந்த கீரையை சாப்பிடறத தவிர்த்திடணும். அந்த மாதிரி பருப்போட இது மாதிரி கடைஞ்சி சாப்பிடறத விட ஒரு அரைக்கட்டு கீரை ஒரு ஆள், அதாவது கண் குறைபாடு இருக்கிறவங்க அரைக்கட்டு கீரை மட்டுமே பொரியலா சாதத்தை குறைச்சிட்டு அன்னைக்கு இதை சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்ல பலன் தரும். அடுத்துதான் கேரட் ஜூஸ். கேரட் ஜூஸ் ஒரு நாளைக்கு 2 வேளையாச்சும் எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு 5 கேரட் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா ஒரு நாளைக்கு 5 கேரட் பயன்படுத்தணும். அந்த மாதிரி தொடர்ந்து 1 மாதத்துக்கு கேரட் ஜூஸ் தொடர்ந்து குடிக்கணும். ஒரு நாள் கூட விடாம குடிக்கணும். கேரட் மேல இருக்கக்கூடிய தோல்களை நீக்காதீங்க. தோல்களை நீக்காம கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஏன்னா கேரட்டோட தோல்ல தான் அதிகமான பீட்டா கேரட்டின் இருக்கு, விட்டமின் ஏ அதிகமா இருக்கு. அது நம்ம சருமத்துல அதிகமான நீர்ச்சத்தை தங்க வைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீர்ச்சத்து அதிகமா தங்கும் போது ஈஸியாகவே நம்மளுடைய கண் பார்வை தெளிவடைய ஆரம்பிக்கும். அடுத்ததா கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான். சுவை பிடிக்காதவங்க அதை தவிர்த்திடலாம். இப்ப இதை நல்லா ஒரே ஒரு தண்ணி ஊத்தாம ஒரே ஒரு துருகிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி அதிகமா ஊத்தி அரைச்சிடாதீங்க. ஏன்னா கேரட்டோட பிளேவர் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால இதுல நம்ம அதிகமா பால் சேர்த்துட்டு தண்ணிக்கு குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கேரட் ஜூஸை ரெடி பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கேரட் ஜூஸ் அப்படியே குடிக்க முடியாது. ஏன்னா அதனுடைய சக்கைகள் வாயில மாட்டும் போது பாத்தீங்கன்னா தொண்டையை கரகரக்கிற மாதிரி இருக்கும். அதனால கேரட் ஜூஸ் வடிகட்டி தான் குடிக்க முடியும். வடிகட்டும் போது அந்த சாறுகள் அதிகமா வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்றதுனால நான் மிதமான சூட்ல இருக்கக்கூடிய பால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிதமான சூட்ல இருக்கக்கூடிய பால் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அதனுடைய சத்துக்கள் முழுமையா நமக்கு கிடைச்சிரும். நான் இன்னைக்கு ஃபில்டர் பயன்படுத்திருக்கேன். உங்ககிட்ட துணி இருந்தா கூட நீங்க அதை பயன்படுத்தி கரெக்டா ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
அதுக்கு அடுத்ததா இது கூட நாட்டு சக்கரை இல்லனா வந்து பாகு வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனா ஒயிட் சுகர் சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரையை சேர்க்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஈவன் தேன் சேர்த்து கூட சாப்பிடலாம். இதை தொடர்ந்து நீங்க காலையில வந்து டீ காஃபிக்கு பதிலாக கொடுக்கலாம், இல்ல ஈவினிங் குழந்தைங்களுக்கு வந்து டீ காஃபிக்கு பதிலாக கொடுக்கலாம். இல்லனா வந்து ஒரு 11 மணி போல குழந்தைங்களுக்கு வந்து இது கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு வந்து ஒரு மார்னிங் ஸ்நாக்ஸா வந்து கூட இது கொடுத்து அனுப்பலாம். இந்த 3 மெத்தடுமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது எப்பேற்பட்ட கண் குறைபாடையும் வந்து இது தீர்த்துடும். அது மட்டும் இல்லாம 40 வயதுக்கு மேல ஏற்படக்கூடிய வெள்ளெழுத்து குறைபாடையும் இது வந்து சரி செய்யும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமெடி இது. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் யாருக்கா தேவைப்படலாம். சோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.